நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதில் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 26:8. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமம் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்மா வாஞ்சையாய் இருக்கிறது. இன்றைய தினம் நம்மளுடைய ஆத்ம வாஞ்சை என்னவென்று அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இதுல இரண்டு பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் இரண்டு பாட்டா இருக்குது. முதல் என்னன்னா, நியாயத்தீர்ப்பின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். தேவனுக்கு காத்திருப்பது. தேவனுக்கு எதுக்காக காத்திருக்கிறோம்னா, நியாயத்தீர்ப்புக்காக காத்திருக்கோம். ஒருவேளை நம்ம மரணித்ததுக்கு அப்புறம் நம்ம கடைசி நாள்ல நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எழுப்பப்படுவோம். எல்லாம் எழுப்பப்பட்டு தேவனுக்கு முன்னால் நிற்போம், நியாயத்திற்காக போய் நிற்போம். அப்ப அதுக்காக காத்திருக்கிறோம் என்பதை தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொல்கிறார். நம்ம நியாயத்திற்கு நம்ம காத்திருக்க வேண்டும். நியாயத்திற்கு என்பது ஒன்று உண்டு. நியாயத்திற்கு இல்லாம நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அப்ப நியாயத்திற்பின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். அப்ப தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். எதற்காக? நியாயத்திற்கப்படாமல் இருப்பதற்காக. அப்ப நியாயத்தீர்ப்பின் வழிகளிலே, அப்ப நியாயத்தீர்ப்பின் வழி என்ன வழி? நமக்கு பரலோகம் தான் வழி. நம்ம நரகம் நம்மளோட காரியம் கிடையாது. ஆனா நரகம் நமக்காக உண்டாக்கப்பட்டதும் கிடையாது. வேதத்தில் அதை பற்றி படிக்கிறோம் நம்ம. ஆனா நம்ம அங்கதான் போவோம்னா அதோட காரியங்கள் நம்மளுக்கான காரியங்கள். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா அந்த நியாயத்தீர்ப்புக்காக எப்படி காத்திருக்காருன்னா, உம்மது நாமமும் உண்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்மா வாட்சியாய் இருக்கிறது. உமது நாமம், இயேசுவின் நாமம் நம்ம அதை விரும்ப வேண்டும். கர்த்தரின் நாமத்தை விரும்ப வேண்டும். கர்த்தரின் நாமம் உண்மை நினைக்கும் நினைப்போம். அப்ப எந்நேரமே தேவனை குறித்த நினைவில் நம்ம இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்ப எப்போதுமே தேவனை பற்றி நினைவுனா என்ன நினைவு? சும்மா எப்போதும் நினைச்சிட்டே இருந்தோம்னா நடந்துருமா? கிடையாது. அவர் எப்போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு அவர் எனக்கு தெளிவாக போதித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் அவரை பற்றிய நினைவு. அவரை பற்றிய நினைவு உண்மையிலே இந்த நினைவுல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒன்றுமே செய்ய மாட்டோம். அப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிற பிள்ளை எப்போதுமே தவறு செய்யாது. அது தனிமையில் இருந்தாலும் தவறு செய்யாது. எங்கள் அப்பா என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க, எங்கள் அம்மா என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க, நான் தப்பு பண்ண மாட்டேன், நீங்கள் வேணா பண்ணுங்க, நான் அதை இருக்க மாட்டேன்னு தன்னை விலைக்கு கொள்வாங்க. இது நண்பர்களை பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. என் வயசுல எங்கள் வயது நண்பர்கள் இருந்தாங்க. தேவனை அறியாத மக்கள் தான். ஆனால் அப்பாட்ட சொல்லிட்டு வந்தேன், பாக்கி தான் வரேன்னு நம்ம வேற இடத்துக்கு போகிறோம், ஆனால் நான் வரல, நான் வீட்டுக்கு போறேன்னு போயிடுவாங்க. அப்போ அவளை பார்த்தா வெடிக்கையாக இருக்கும். ஆனால் உண்மையிலே தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள் அவர்கள். நாங்கள் விழுந்து எதிர்த்தோம். அப்போ தேவன் எப்பொழுதும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லி பாருங்களேன். உம்முது நாமமும் உண்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்மா வாட்சியாக இருக்கிறது. ஆத்மாவில் தேவன் பிதாகுமார் பரிசுத்தர் வாசம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மாவோட வாட்சி எப்படியா இருக்குன்னா, நம்மளோட பிள்ளை, என் பிள்ளை என்னை மாதிரி செய்யணும், என் பிள்ளை என் சத்தத்தை கேட்டு நடக்கணும், என் பிள்ளை நான் சொல்றதை கேட்டு நடக்கணுன்றது தான் உலக பேரண்ட்ஸோட ஆசையா இருக்கும். அதே தான் பரலோக பிதாவும் அதே தான் நினைக்கிறாரு. என் பிள்ளை என்னுடைய வழியில் நடக்கணும், இதுதான் அவரோட ஆசை. அதான் உமது நினைவும் உமது நாமமும் உண்மை நினைக்கும் நினைவுகளும் எங்கள் ஆத்மா வாட்சியா இருக்கிறது. நம்ம எங்க இருக்கோம்? நம்ம தேவனை அறிந்து கொண்டோம்னு சொல்லிக்கிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை தேவனை பிரியப்படுத்தும் காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? நியாயத்தீர்ப்புக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். நியாயத்தீர்ப்பிலே நம்ம பரலோகத்தை அடைவதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த பரலோகத்தை எப்படி அடைய முடியும்னா, அப்புறம் நாமமும் அவரை பற்றி நினைவும் மட்டும்தான் பரலோகத்தை நம்மளை கொண்டு போகும். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமது நியாயத்திற்காக காத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள மாட்டோம். உமது நாமமும் உண்மை பற்றிய நினைவும் எங்கள் ஆத்மா வாஞ்சியாக இருக்க வேண்டும். நியாயத்திற்பில் நாங்கள் நியாயத்திற்கப்படாதிருக்க இந்த வாஞ்சை, உமது நாமத்தின் மேல் வாஞ்சியும் உமது பற்றிய நினைவும் ஆத்மத்திலே எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நேசத்தவனே, எங்கள் வாஞ்சை உண்மையில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள மாட்டோம். எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தோப்பனே உண்மையில் உள்ள வாஞ்சைகளை பெருகி வளர நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது நாமத்தின் மேலும்
அவர்கள் வாஞ்சியாய் இருக்க நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் உங்கள் நாமத்தில் கட்டிக்க மாட்டோம். ஏசாமி, குடும்பத்துக்கு சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு எதிராக வரும் அனைத்தையும் உங்கள் நாமத்தில் உடைக்கிற மாட்டவரே. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல் நல குறைவை கொண்டு வரும் காரியங்களை, ஆவியின் காரியங்களை உடைக்கிற மாட்டோம். அது ஒவ்வொரு சுகம் கட்டளையிடுவோம். ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.